இந்தியாவுக்கு வந்த திருத்தூதர் தோமையாரை பற்றியோட கதையை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவருடைய 12 சீடர்கள் எந்த நாட்டிற்கு போவது என்று சீட்டு எடுக்கும்போது தோமையாருக்கு இந்தியாவுக்கு போகும்படி சீட்டு வந்தது. குண்டபோரஸ் என்ற மன்னன் ஆட்சி புரிஞ்சு வந்தான். அவனுக்கு ஒரு அழகு பிரிந்த மாளிகை கட்ட வேணும்னு சொல்லி அவனோட ஆலோசகர்கிட்ட கேட்குறான். அப்ப அவர் யார்கிட்ட கொடுக்கலாம், நம்ம இவர் யார்கிட்ட இந்த மிலிந்த மலையை கட்ட சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது அவருடைய கனவுல கட்டட கலை வல்லுனர் அப்படின்ற தோமையார்ன்றவர் வெளிப்படுத்தப்படுகிறார். அப்ப தோமையார்கிட்ட போய் சொல்றாரு, எங்களுக்கு அப்படி ஒரு மிலிந்த மாளிகை கட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அதற்கு தேவையான தொகையை அவரிடம் கொடுத்துட்டு 2 ஆண்டுகள் வெளிநாடு செல்றார். திரும்பி அவர் கேட்கும்போது எங்க மிலிந்த மாளிகை எங்கன்னு கேட்கும்போது அந்த பணத்தை எல்லாம் வச்சு அவர் ஏழை எளியவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கொடுத்திருப்பார். ஆனா அந்த மன்னர் கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, உனக்கு விண்ணுலகத்துல ஓர் அழகு மிளிர்ந்த மாளிகை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்ட உடனே கோபம் அடைந்த மன்னர் அவரை பிடிச்சி ஜெயில போட்டுருவார். இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த மன்னரோட சகோதரர் இறந்து போயிருப்பார். அவருடைய கனவுல தோன்றி அவர் சொல்வாரு, நீ உனக்கு விண்ணுலகத்துல ஒரு அழகு மிளிர்ந்த மாளிகை ஒண்ணு இருக்கு. நீ இப்ப சிறையில அடித்து வைத்திருக்கவர் ஆண்டவருடைய தூதர். அதனால ஆண்டவருடைய தூதர் அவரை நீ ஏன் சிறையில அடித்து வச்சிருக்குன்னு சொன்ன உடனே இவர் அவரை சிறையில இருந்து மீட்டு எடுத்து அவருக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சுட்டு அவரிடம் இருந்து திருமுழுக்கு பெற்று முதல்வனாக மாறினான். திதீம் என்று அழைக்கப்படும் தோமையார் மீன் கலிலேயை சேர்ந்தவராக இருக்காரு. தூய பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்களை போல இவரும் மீன் பிடிக்கிற தொழில செய்து வந்தார். ஆண்டவர் அழைச்ச உடனே இவர் அது மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார். இவரை பற்றிய செய்திகள் எல்லாம் விவிலியத்துல யோவான் நற்செய்தியில மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. யோவான் நற்செய்தியில குறிப்பிடப்பட்டதன் மூலமா இவருடைய ஆளுமையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ இயேசுடைய உயிர் நண்பரான லாசர் இறந்து போன போது பெத்லகேமுக்கு போறேன் என்று இயேசு சொன்ன உடனே அவர்களுடைய சீடர்கள் எல்லாம் சொன்னாங்களாம், யூதர்கள் இப்பதானே உங்கள் மேல கல் எரிய துணிஞ்சாங்க, இப்ப நீங்க எப்படி போவீங்க, திரும்பி அங்க போறீங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் மறுதளிச்சான். அப்ப தோமையார் மட்டும் சொன்னாரா, நாமும் அவரோட போவோம், அவரோட இருப்போம் என்று சொன்னாராம். இயேசு தன்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு தன்னுடைய சீடர்கள் நடுவே தோன்றினார். அப்ப அவர் தோன்றும் போது தோமா இல்லை. இந்த செய்தியை மித்த சீடர்களா தோமாவோட சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் அவர் கைகள்ல அறையப்பட்ட ஆணியோடைய ஓட்டைகள்ல என்னுடைய கையை விட்டா மட்டும்தான் நான் நம்புவேன் என்று சொன்னார். 8 நாட்களுக்கு பிறகு அவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர்கள் நடுவே தோன்றி அவர்களை வாழ்த்தினார். பிறகு தோமா, உன்னுடைய கையை எடுத்து என்னுடைய கைகளில் விட்டுப்பார், என் விழாவில் உன் கையை விட்டுப்பார் என்று சொன்னார். அப்ப சொன்னக்கப்புறம் உன்னுடைய ஐயங்களை தீர்த்து என்னுடைய விழாக்குள்ள உன் கையை விடணுன்னே இவர் விட்டு பார்த்து தோமா நம்புகிறார். இவர் இந்த காட்சியின் மூலமா என்ன தெரியுதுன்னா, தோமையார் ஒரு சந்தேகவாளி என்ற ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவர் என்ன நடந்தது, என்ன உண்மை என்ற எல்லாத்தையும் தீர பார்க்கணும் என்றதோட இவருடைய கருத்தா இருந்துச்சு. நீயே என் ஆண்டவர், நீர் என் கடவுள் என்று அவரை ஏசப்பாவை வாழ்த்தி கடைசியில முடிக்கிறார்.